ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் முருங்கை இலை சூப் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சீசனில் முருங்கை இலையும் நல்லா கிடைக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, பிரியாணி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி ஒரு 3 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இன்னொரு சைடில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். முருங்கை இலையை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க. இது அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வைக்கும் போது ஃபுல்லாக வெந்துடும். இப்போ இது வெளியே எடுத்துட்டு அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இது முருங்கை இலை ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சுருந்த தண்ணியை முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது முருங்கை இலையை அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும்போது முருங்கை இலையோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். அது போக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, கசப்பே இருக்காது. அரைச்சதை சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இருந்து தண்ணி சேர்த்தாச்சு. சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறமா வேக வச்ச துவரம் பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு செய்யும் போது வேக வச்சுருந்த பருப்பை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாலே போதும். இப்போ அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான முருங்கை இலை சூப் ரெடி. நம்ம பட்டை, சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அது போக துவரம்பருப்பும் வேக வச்சு சேர்த்ததுனால சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.